மனசு எனக்கு புரியுது அத்தை. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. இத கொடுங்க அத்தை. இத உங்க பணம்னு சொல்லியே நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. யோசிக்காதீங்க அத்தை. இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுங்க. இந்தாங்க. இல்லம்மா, உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல நான் உங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கினா தப்பாயிடுமா? வேணாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுங்க. புடிங்க. நீங்க கொடுக்க போற பணம் ஒரு உயிரை காப்பாத்த போகுது. தயங்காம போய் கொடுங்க அத்தை. யோசிக்காதீங்க அத்தை. புடிங்க. கைய கொண்டாங்க. இந்தாங்க, வச்சுக்கோங்க. இனிமே இந்த பணம் உங்க பணம். நீங்க தைரியமா இத உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கொடுங்க. போங்க அத்தை, போங்க அத்தை. அண்ணா, அண்ணா, இங்க வா, வா, சீக்கிரம் வா. அண்ணா, இந்தா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. இத கொண்டு போய் முதல்ல ஆஸ்பத்திரியில கட்டு. ஜோதி, ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதி. ஜோதி, அண்ணா, ஏ அண்ணா, எந்திரி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அண்ணா, என்ன கால் எல்லாம் விழுந்துட்டு இருக்க? என் புருஷனை காப்பாத்த முடியாதுன்னு நினைச்சேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஜோதி. என் புருஷன் பழிச்சு பாரு. என் புருஷன் உசுர நீ காப்பாத்திட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதி. அண்ணா, நீ அழாத. நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த பணத்தை கட்டி உன் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லு. இந்த காலத்துல பெத்த புள்ளிங்களே கூட பணம் தராது. ஆனா உன் மருமவ இவ்ளோ பணம் கொடுத்திருக்கா. அவ உனக்கு மருமக இல்ல, உன் வீட்டுக்கு வந்த சாமி. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான் ஜோதி. சரி சரி, அழாத அண்ணா. இது பாரு, முதல்ல போய் பணத்தை கட்டு. போ போ, சீக்கிரம் போ. நன்றி போ ஜோதி. போ, பணத்தை கட்டு போ.